வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக வைத்து ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச தயார் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா இதுவரை தாம் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விலக தீர்மானம். மாவீரர் வாரத்தில் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் அனுர அரசாங்கம். வடக்கு கிழக்கில் குறைந்துள்ள கெடுபிடிகள். ஜனாதிபதி அனுருவின் இந்திய விஜயத்தின் போது இந்திய சீன விவகாரங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறும் என எதிர்வு கூறல். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் மக்கள் பேரவையின் தேர்வு திட்ட முன்மொழிவை கொண்டு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடு பேச தயார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையினை பெற்றுள்ள நிலையில் அவர்கள் அடுத்து வரும் காலப்பகுதியில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளை ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார். இந்த நிலையில் மைத்திரி ரணில் அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒற்றையாட்சியை மையப்படுத்திய புதிய அரசியல் அமைப்புக்கான இடைக்கால அறிக்கையிலிருந்து ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ள போதும் அது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதாக இல்லை. அது ஒற்றையாட்சியை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒன்றாகும். தேசிய மக்கள் சக்திக்கு 3/2 பெரும்பான்மை காணப்படுவதன் காரணமாக அவர்கள் எந்தவிதமான முடிவுகளுக்கும் செல்ல முடியும். ஆனால் தமிழர்களின் விருப்பத்திற்கு மாறாகவே அவர்கள் செயற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் தயாரிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையின் அரசியல் தீர்வுக்கான வரைவை அடிப்படையாக வைத்து ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கு நாம் தயாராகவே உள்ளோம். கொள்கையளவில் அனைவரும் தமிழ் மக்கள் பேரவையின் வரைவினை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அதனூடாக பேச்சுக்களை ஆரம்பிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா இதுவரை தாம் வகித்த பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், நீண்ட காலம் அர்ப்பணிப்போடு செயலாற்றிய நிலையில் பாரியதொரு வெற்றியை பெற்றுள்ளோம். எனினும் நீண்டகால பணி என்பதனை காரணமாக கொண்டு மற்றொருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் அந்த பதவிகளில் இருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி டெல்வின் சில்வாவுக்கு பதிலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் 3/2 பெரும்பான்மையை அனுர தலைமையிலான அரசாங்கம் கைப்பற்றியுள்ள நிலையில் அனுபவம் வாய்ந்த ஒருவரான டெல்வின் சில்வாவின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவைப்படும் என சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்பு மற்றும் விசாரணைகளை மேற்கொள்வ நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார சபையின் சுற்றி வளைப்பு மற்றும் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். இதன்படி பண்டிகை காலங்களில் காலாவதியான மற்றும் மாற்றப்பட்ட தகவல்களோடு பல பொருட்கள் சந்தைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் விசேட அவதானத்தோடு இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களில் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி ஆடைகள், மின்சாதனங்கள் மற்றும் இதர பொருட்களும் அதிக தேவையோடு விற்பனை செய்யப்படுவதால் இது தொடர்பாகவும் சோதனை நடத்தப்படும் என்றார். மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவிக்க விரும்பினால் 1977 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சம்பளம் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என கடல் தொழில் மற்றும் நீரியல் வள பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். அக்மிமன பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளதுடன் மக்களுக்கு சுமையாகாத வகையில் சேவையாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் சம்பளம் பெற்றுக்கொண்டு சேவை ஆற்றுவதில்லை என்று குறிப்பிட்ட அவர், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் பொது நிதியில் வைப்பிலிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். வீதிகளில் குப்பைகளை வீசுதல் மற்றும் வீதிகளில் எச்சில் உமிழ்தல் போன்றவற்றுக்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரியுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டிருந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது, இலங்கையை சுத்தமான நாடாக மாற்றுவதற்கு வீதிகளில் குப்பைகளை வீசுதல், வெற்றிலை எச்சிலை உமிழ்தல் போன்றன தடுக்கப்பட வேண்டும். இந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளை மக்கள் தவிர்ப்பதுடன் அதனை முறையாக கடைபிடிக்க வேண்டும். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை தடுப்பதற்கு கடுமையான புதிய சட்டங்களை அரசாங்கம் கொண்டுவர வேண்டும் என உபுல் ரோகன மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி ஆரம்பமான மாவீரர் வாரம் எதிர்வரும் 27ஆம் தேதி இறுதி நாள் நிகழ்வோடு நிறைவடைய உள்ள நிலையில் இதனை நினைவு கூறுவதற்கு தமிழர் தாயக பகுதிகளில் மக்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள்.
குறிப்பாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் அமைக்கப்பெற்ற இடங்களில் சிரமதானங்கள், அதற்கான ஏற்பாடுகள், மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு என்று பல்வேறு விடயங்கள் தற்போது வரை அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்று வருகிறது. இந்த விடயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு என்றுமில்லாதவாறு இயல்பு நிலையை காட்டுவதாகவும் தெரிகின்றது. புலிகள் அமைப்பின் சின்னங்கள், பாடல்கள் போன்றவற்றுக்கு தடை இருந்தாலும் வழமையில் போலீசார் இப்போதே நீதிமன்றங்களின் மூலம் தடை உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பித்திருப்பார்கள். ஆனாலும் தற்போது நடைபெற்றிருக்கும் அரசியல் மாற்றங்களில் இந்த விடயங்கள் இதுவரை சுமூகமாக நடைபெற்று வருவதோடு கிழக்கில் ஒரு இடத்தில் மட்டும் ஒரு சில நிபந்தனைகள் போலீசாரால் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது. அதே நேரம் பாராளுமன்ற கன்னி அமர்வின் பின் பாராளுமன்ற குழு கூட்டத்திற்கு எதிர்வரும் 27ஆம் தேதி மாவீரர் நாளன்று அழைப்பு விடுக்கப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாவீரர் நாள் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என்று நேரடியாகவே தெரிவித்திருந்தார். ஆனால் அப்போது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க 28ஆம் தேதி கூட்டத்தை நடாத்தலாம் என்றும் கூறியிருந்தார். எனினும் ஸ்ரீதரனின் இந்த காரணத்தை அங்கிருந்த யாரும் எதிர்ப்பு வெளியிடவில்லை என்பதோடு மாற்று திகதியும் ஒதுக்கப்பட்டது. எது எப்படியோ இந்த விடயம் ஒரு நல்லெண்ண விடயமாக பார்க்க வேண்டும் என்பதுடன் அதை அனுர அரசாங்கமும் மெதுவாக உணர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மாவீரர் வாரம் வடக்கு கிழக்கில் எழுச்சியாக இடம்பெறும் நிலையில் ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்களும் மாற்றத்தை விரும்பியிருந்தார்கள். அதாவது இதுவரை காலத்திலும் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையான கட்சிகள் தோல்வியினை தழுவிய நிலையில் இம்முறை வடக்கு கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் தவிர்த்து தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்று அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்து வெற்றியை பதிவாக்கியது. அந்த மாற்றத்தின் மூலம் இந்த நிகழ்வுகளை அமைதியான முறையில் நடாத்த அனுமதித்தால் தேசிய மக்கள் சக்தி அசைக்க முடியாத சக்தியாக மாறும் என்றும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் வாரத்தில் இடம்பெறும் என்றாலும் திகதி உள்ளிட்ட விடயங்கள் இதுவரையில் இறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தை சர்வதேச சமூகமும் உன்னிப்பாக அவதானித்து வருவதோடு இலங்கையின் பார்வையில் இந்த விஜயம் மிகவும் முக்கியமானதாகும். திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் ஒப்பந்தம், திருகோணமலை பொருளாதார வலய திட்டம், மன்னாரில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிக்கும் பணியினை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்கியமை உட்பட கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தி திட்டமும் அதானி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் இந்த ஒப்பந்தங்களை மீளாய்வு செய்வதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இருதரப்பு பேச்சுக்களில் இந்திய முதலீடுகள் தொடர்பாக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படும் விடயங்களாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் செல்வாக்கு இந்தியாவுக்கு எரிச்சலூட்டும் விடயமாக உள்ளதனால் இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பை இந்தியா கடந்த காலத்திலிருந்து உன்னிப்பாக கண்காணித்தும் வருகின்றது. இதனாலேயே இலங்கையுடன் சீனா நெருக்கமாக செயற்படுவதற்கும் சீன போர் கப்பல்கள் மற்றும் ஆராய்ச்சி கப்பல்கள் இந்திய பெருங்கடலுக்குள் நுழைவதற்கும் சீனா அனுமதிப்பதற்கும் இந்தியா எப்போதும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறது. இதனாலேயே இந்த டிசம்பர் மாதம் வரை சீன கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நடவடிக்கை எடுத்திருந்தார். எனவே ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது சீன விவகாரம் மற்றும் இருதரப்பு இணைப்பு திட்டங்களின் எதிர்காலம் போன்ற தலைப்புகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்படுகிறது.